ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? காலையில் டீ தாங்க போடுதேன். இன்றைக்கி அதிசயமாக என் வீட்டில் டீ போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றுள்ள விலாக்ஸில் காட்டியிருப்பேன்ல சேமியா எல்லாம் இன்றைக்கி எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். பாக்கெட்டில் எடுத்துகிட்டு பகுதி பால் தான் ஊற்றினேன். சாயா போட்டுட்டு ஒரு வழியாக அடுத்து சேமியா தாங்க. கடனை முடிகிற வேலையாக தானே பார்க்கணும். என்னென்னா சாப்பிட்டுட்டு வேலைக்கு வேறு போகணும். ஒரு வேளை எங்கள் அம்மா இன்றைக்கி நைட்டு என் பசங்களோட செல்லில் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அம்மாவும் சித்தியும். காலையில் எங்கள் சித்திட்ட சொன்னேன், என்ன சாப்பிட்டேன்? சேமியா சாப்பிட்டேன். நீயா? கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். அது நான் சொன்னேன், நீங்கள் நம்புறதுக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ என்னால் அந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ண முடியலை. இப்போ இருக்க கொஞ்சம் கேப்பில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்மால் ஆட்டி என்னால் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் சின்ன உள்ளி, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு லைட்டாக உப்பு போட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு நம்ம சீனி வச்சு தான் சாப்பிட போகிறோம், அதனால் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்படி தான் சேமியா கிண்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பராக குக்கிங் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவு தான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு தான் நான் அடுத்தடுத்து என்ன வந்துட்டு மாற்றிக்க முடியும். நீங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லி தரதுனாலேயே நான் குக்கிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சதுங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிஞ்சிட்டு மாதங்கள் கழிஞ்சிட்டு இன்றைக்கி தாங்க காலையில் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனேன். ரொம்பவும் சிரிச்சிட்டே இருந்தேன், டயர்ட் ஆகாமல். ஏன்னா நேற்றைக்கு வீடியோ போட்டேன்னா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை போட்டுட்டு இன்றைக்கி அதை ஃபுல்ஃபில் ஆக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மெனக்கெட்டு அந்த வீடியோ தாங்க நான் எந்திரிச்சேன். எனக்கு உண்மையை தான் நான் பேசணும், உண்மையை சொல்லணும்னு அந்த வீடியோ போட்டுவிட்டு அதனால் மறுநாள் காலையில் கண்டிப்பாக சேமியா கிண்ணது வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இன்னொன்று வந்துட்டு, என்னடா நீ நேற்று நைட்டு போட்டுட்டு இந்த வீடியோவை இன்னும் நைட்டு போடுதுன்னு கேட்கலாம். வேலைகள் இருக்குங்க. காலையிலே சேமியாலாம் சாப்பிட்டுட்டு தாங்க நான் குளிக்க போனேன். எனக்கு ரொம்ப பசிச்சது. அதிசயமாக ஒரு வேளை நான் வந்துட்டு வேலை பார்த்தனாலே எனக்கு பசிச்சோ என்னமோ தெரில, சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பசித்தவனுக்கு எது கொடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல, அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல சேமியாவும் சாயாவும் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு வந்துட்டேங்க. இந்த விலாக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.